எங்க அப்பு குடுத்த பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே புடிச்சு போயிரும். அதே நேரம் எங்க சுதாவும் பார்த்தீங்கன்னா, தூபேக்கு கால் பண்ணி, ரக்ஷித் எங்க வந்துட்டானான்னு கேட்க, உடனே நம்ம தூபையும் பார்த்தீங்கன்னா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு நம்ம கேடி பெரியம்மா வேற, சுதா கிட்ட, "தங்கச்சிக்காரி என்னன்னா, கட்டிக்க போறவனையே சாகுற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அப்படின்னா அக்கா எப்படி இருப்பா நீயே யோசித்து பாரு." சுதாவை ஏத்தி விடுவாங்க. இங்க நம்ம கிளையண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் ரக்ஷித் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் சொன்ன மாதிரியே நாளைக்கே எல்லா துணியும் நீங்க டெலிவரி பண்ணிருவீங்கல்ல? நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன்லன்னு" சொன்னது தான். உடனே நம்ம ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணியிருந்தீங்களா? அப்படி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னதும், உடனே போர்ட் மெம்பரும் பார்த்தீங்கன்னா, மெயில காட்டுவாங்க. உடனே விவான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சர்வர்லேருந்து டிலேட் ஆயிருக்குமோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லியும், நேரா மாஸ்க் போட்டிருந்தவன காமிப்பாங்க. அவன் தான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே டிலேட் பண்ணியிருப்பான். மெயில் எல்லாத்தையுமே. இங்க ஆரோட அம்மா பார்த்தீங்கன்னா, நல்ல மாப்பிள கிடைச்சு அவனுக்கே துரோகம் பண்ணிட்டல அப்படி இப்படின்னு பிடிச்சு திட்டுவாங்க. அதனால ஆரும் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா மேல ரொம்பவே கோவப்பட்டு, நான் பட்ட அசிங்கத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும்னுட்டு அவங்க அக்காவே பார்த்தீங்கன்னா, பழிவாங்க துடிப்பாங்க. இங்க ஈரம் பார்த்தீங்கன்னா, எல்லா எம்ப்ளாயி முன்னாடியும் ஏற்கனவே அரை நாள் முடிஞ்சு போச்சு. இந்த இடப்பட்ட டைம்குள்ள நம்ம எப்படி எல்லாத்தையும் முடிக்க முடியும்? அதனால பேசாம இதை விட்டுறலாம்னு சொல்லியும், அப்பவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியும் மேடம். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சோன்னா, கண்டிப்பா இதை நம்ம செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு, எம்ப்ளாயி முதற்கொண்டு எல்லார்கிட்டயும் பேசி சமாளிச்சு, நமக்காக அந்த கம்பெனி எவ்வளோ பண்ணியிருக்கு. இது ஒரு குடும்பம் மாதிரி. அதனால நம்ம ஒண்ணு சேர்ந்து டைம் பார்க்காம வேலை செஞ்சா கண்டிப்பா முடிச்சிடலாம்னு சொல்லியும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவாங்க. அதே நேரம் சுதாவும் பார்த்தீங்கன்னா, இங்க கால் பண்ண ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, வேலை இருக்கு. நைட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இங்க நம்ம சுதாவும் நம்ம அப்புவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருமே சாப்பிடாம கஷ்டப்படுவாங்க. பேசாம நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போனா என்னன்னுட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரே நேரம் முடிவு எடுப்பாங்கங்க. என்ன நடக்க போகுதோ?